திருமலகிரி அப்படிங்கிற ஊர்ல கங்கம்மா அப்படிங்கிற ஒரு அம்மா எல்லாருகிட்டயும் நல்ல விதத்துல நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க. தனக்கு இருக்கிற ஒரே பையனான மல்லேஷனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு யோசிச்சாங்க. இங்க பாரு பத்மா, என் மகனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு நல்ல பொண்ணு இருந்தா சொல்லு. அந்த பொண்ணு ரொம்ப நல்லவளா, ரொம்ப பக்தி இருக்கிறவளா இருக்கணும். ஐயோ, உனக்கு மருமகளை தேட என்னால முடியாதுமா. ஒரு நாள் மல்லேஷா பூஜா அப்படிங்கிற ஒரு பொண்ண அவங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு வந்தான். அம்மா, இவ பேரு பூஜா. இவ நான் வேலை செய்யற ஆபீஸ்ல தான் வேலை செய்யறா. அப்படியா? லட்சணமா இருக்கிறாடா. உன் புருஷன் என்னமா செய்யறாரு? ஐயோ, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஐயோ, அப்படியா? எனக்கு தெரியாதுமா. ஒரு நிமிஷமா. மல்லி, ஒரு சின்ன வேலை இருக்கு, சமையல் இருக்குள்ள வாப்பா. இது என்ன, எங்க அம்மா இப்படி கூப்பிடுறாங்க? அப்போ உள்ள போன உடனே 4 அடி அடிப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அம்மா, நான் வரமாட்டேன். வேணும்னா இந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் எல்லா வேலை செய்யறேன். ஐயோ, என்னங்க, அம்மா தான் கூப்பிடுறாங்கல்ல, ஏதோ வேலை இருக்குன்னு சொல்றாங்க, போங்க. இப்படி அவனோட அம்மா அவனை பார்த்து முறைச்ச உடனே, சரி சரி, ஏம்மா அப்படி முறைக்கிறீங்க? சரி வாங்க, வரேன். அம்மா, வெளியே அந்த பொண்ணு நிக்கிறா. அவ முன்னாடி சின்ன பசங்களுக்கு அடிக்கிற மாதிரி அடிக்காதீங்கம்மா. அவ முன்னாடி என்னோட மரியாதை போயிடும்மா. இந்த மாதிரி கல்யாணம் ஆகாத பொண்ணை நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க என்னடா சொல்லுவாங்க? உனக்காக நான் வெளியில பொண்ணை பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி நீ கல்யாணம் ஆகாத பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா நாளைக்கு யாருடா உனக்காக பொண்ணு கொடுப்பாங்க? அம்மா, நான் சொல்ல வர்றத ஒரு வாட்டி கேக்குறீங்களா? என்னடா கேட்க சொல்ற? ஐயோ, இந்த விஷயம் மட்டும் வெளியில யாருக்காச்சும் தெரிஞ்சுச்சுன்னா என்னெல்லாம் பேசுவாங்க. 4 பேர் 4 விதமா யோசிச்சா யோசிக்கிட்டம்மா. ஏண்டா மறுபடியும் அப்படி பேசுற? அப்பா இல்லாத புள்ளையாச்சேன்னு ஒரு அடி கூட அடிக்காம பாசமா வளர்த்தா இப்படியாடா செய்வ? என்னது, என்ன நீங்க அடிக்காம வளர்த்தீங்களா? ஸ்கூலுக்கு போலேன்னு எப்ப பார்த்தாலும் முட்டிக்கு முட்டி தானே அடிப்பீங்க. நான் உனக்கு அப்படி அடிக்கலனா இன்னைக்கு என் முன்னாடி டை கட்டிக்கிட்டு ஆபீஸ் வேலைக்கு போயிருக்க மாட்டேடா. வெயில்ல காஞ்சிக்கிட்டு ஏதானா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்ப. அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப எதுக்குடா அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த? அம்மா, நானும் அந்த பொண்ணும் காதலிக்கிறோம். நீங்க எப்படியோ எனக்கு கல்யாணம் செய்யணும்னு பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கீங்க தானே, அதுக்குதான். ஓஹோ, அதுக்காக உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? நானே ஒரு பொண்ணை தேடிக்கிறேன் அப்படின்னு இந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க, அப்படிதானே? ஆமாமா. கங்கம்மா மல்லேஷா கிட்ட பேசிக்கிட்டு சமையலறைக்குள்ள ஏதோ தேடிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, என்னம்மா தேடுறீங்க? கரண்டி எங்க இருக்குன்னு தேடுறேன்டா. அம்மா அம்மா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், சூடு மட்டும் வைக்காதீங்கம்மா. அந்த பொண்ணு உங்களை மாதிரியே ரொம்ப பக்தி உள்ள ரொம்ப நல்ல பொண்ணுமா. என் பேச்ச கேளுங்கம்மா. என்னது, இந்த விஷயத்தை ஏன்டா அப்படியே சொல்லல? சரி வா, என் மருமகளை பார்க்கலாம். இப்படி கங்கம்மா நேரா பூஜாவை பார்க்க வந்தாங்க. அம்மா பூஜா, உன்னோட பேரிலேயே பக்தி இருக்கு. என் பையன் உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்க அப்பா அம்மாவை வீட்டுக்கு வர சொல்லுமா. அம்மா, பூஜாவோட அப்பா அம்மா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. ஐயோ, அப்படியா? பரவாயில்லம்மா, இடி லோகத்துக்கு அப்பா ஸ்தானத்துல இருக்கானே அந்த சிவன், அவனையே நினைச்சுக்கம்மா. கங்கம்மா வார்த்தையை கேட்டு பூஜாக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா, நான் பூஜாவை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வரேன். ஏண்டா, முதல் தடவை இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கா, கை நினைக்காம போனா எப்படிரா? கொஞ்ச நேரம் இருறா. கங்கம்மா குங்குமம் வளையல் கொண்டு வந்து பூஜாவுக்கு போட்டு விட்டாங்க. பூஜாவுக்கு எதுவுமே புரியாம மல்லேஷாவை பார்த்தா. அவன் அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குன்னு கண் செய்க காட்டினா. அப்ப பூஜா கங்கம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா. அப்ப கங்கம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு, ஐயோ, நான் நினைக்கிற எல்லா குணங்களும் இந்த பொண்ணுகிட்ட இருக்கு. மல்லேஷா, எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சுடா. பத்திரமா கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வாடா. மல்லேஷா பூஜாவை கூட்டிக்கிட்டு வண்டியில போய்கிட்டு இருந்தான். பூஜா, எங்க அம்மா எப்பவுமே இப்படிதான் தமாஷா பேசுவாங்க. எங்க அம்மாவுக்கு பாசம் பக்தி ரொம்பவே அதிகம். நான் கூட எங்க அம்மா கிட்ட சொன்னேன், உனக்கும் பக்தி பாசம் அதிகம்னு. நீயும் அப்படிதானே? ஐயோ, அப்படி எதுக்காக சொன்ன? எனக்கு பெருசா அது மேல எல்லாம் அவ்வளவா பக்தி இல்ல. பூஜா, நம்மளுக்காக அம்மா முன்னாடி நடிக்கலாம், தப்பு கிடையாது.
அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே கங்கம்மா மல்லேஷம் அதுக்கப்புறம் பூஜாவுக்கு ரொம்ப ஆடம்பரமா கல்யாணம் செஞ்சாங்க. பூஜா எப்ப என்ன கேட்டாலும் எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நீ சொல்லிக்கிட்டு இருந்த. இப்ப நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னும் என்ன தடுக்கிறதுக்கு யாரும் இல்ல. டேய் மல்லேஷா, இப்பதான் நினைச்சேன், என்ன தடுக்கிற சக்தி உங்களை தவிர வேற யாருக்கும். என்னடா பேசுற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதெல்லாம் சரி, இன்னும் 3 நாளுக்கு நல்ல முகூர்த்தம் இல்லடா. பூஜை என் கூடியே என்னோட ரூம்லயே தூங்கட்டும், நீ இங்கேயே தூங்கு. ஒண்டியாவா? ஐயோ, நீ ஏன்டா ஒண்டியா தூங்குற? உனக்கு துணையா லைட் இருக்கு, பெட் இருக்கு, கட்டில் இருக்கு, தூங்குடா. பூஜா சிரிச்சுக்கிட்டே கங்கம்மா கூட போனா. இப்படி 3 நாள் ஆச்சு. அம்மா 3 நாள் ஆயிடுச்சே, இதுக்கப்புறம் நானும் பூஜா ஒரே ரூம்ல தூங்கலாம்ல? டேய் நில்லுடா, பஞ்சாங்கத்தை பாத்துக்கிட்டு இருக்கேன்ல. ஓஹோ, இப்ப நீங்களே பஞ்சாங்கம் பாக்குறவங்க ஆயிட்டீங்களா? கங்கம்மா பஞ்சாங்கத்தை பார்த்து அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி, ஐயோ ஐயோவா அம்மா, நீங்க இப்ப இதெல்லாம் பார்த்து எனக்கு எந்த ட்விஸ்டும் வைக்காதீங்க. அது கிடையாதுடா, நாளையில இருந்தே ஆடி மாசம் ஆரம்பிக்குது. ஆடி மாசமா? ஆடி மாசம் வந்தா நம்மளுக்கு என்னம்மா? நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஆடி மாசம் கொஞ்ச நாள் நீ உன் பொண்டாட்டிய பார்க்க கூடாது. அவ கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்லயே இருக்க கூடாது. கங்கம்மா அப்படி சொன்ன உடனே மல்லேஷம் பூஜாவுக்கு என்ன சொல்லணும்னு தெரியாம பொம்மை மாதிரி நின்னுட்டான். அது இல்லம்மா, பூஜாவுக்கு யாருமே இல்ல. இப்ப பூஜா எங்கம்மா யாரு வீட்டுக்குமா போவா? கங்கம்மா கொஞ்ச நேரம் யோசிச்சு, அப்படியா, சரி ஆச்சு, இன்னும் கொஞ்ச நாளைக்கு அந்த பொண்ணு என் கூடயே தூங்கட்டும். நீ நம்ம கங்காதர மாமா இருக்காருல்ல, அவரு வீட்டுக்கு போய் அங்கேயே தங்கி இரு. அம்மா கண்டிப்பா இருக்கணுமா? ஆமாடா, கண்டிப்பா இருக்கணும், இதுதான் ஆச்சாரம். இப்படி எதுவுமே பேச முடியாம மல்லேஷம் தன்னோட மாமாவான சுதாகர் வீட்டுக்கு போனா. பூஜா வீட்லயே இருந்தா. எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. நாங்க 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல தான் வேலை செய்யறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க மாட்டுமா? இப்படி சந்தோஷப்பட்டுக்கிட்டு பூஜாவுக்காக ஆபீஸுக்கு போய் மல்லேஷம் காத்துக்கிட்டு இருந்தான். அப்போ பூஜா கூட கங்கம்மா கூட ஆபீஸுக்கு வந்தாங்க. அம்மா பூஜா, நீ போய் வேலை செய்யுமா, நான் போய் அவங்கிட்ட பேசிட்டு வரேன். அம்மா நீங்க என்னம்மா ஆபீஸ்ல? எனக்கு உன்னை பத்தி தெரியாதாடா? நீங்க 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல தான் வேலை செய்றீங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க மாட்டீங்களா? அம்மா அப்போ நிஜமாலுமே பூஜாவை கொஞ்ச நாள் பார்க்கவே முடியாதா? ஐயோ, ஆடி மாசம்டா, சுத்தமா பார்க்க கூடாது. இப்படி 1 வாரம் பூஜா கூட சேர்ந்து கங்கம்மா ஆபீஸுக்கு வந்துகிட்டே இருந்தா. மல்லேஷம் பூஜாவை பாக்குறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கங்கம்மா அவனை விடவே இல்ல. இப்படி ஒரு நாள் மல்லேஷா நைட்டு 12 மணிக்கு கங்கம்மா வீட்டுக்கு வந்தான். இப்படி மல்லேஷம் யாருக்குமே தெரியாம வீட்டுக்குள்ள திருட மாதிரி வந்துகிட்டு இருக்கும்போது கீழே இருந்த ஒரு சொம்புக்கு காலு பட்ட உடனே சத்தம் கேட்டு, கங்கம்மா திருட திருட, அம்மா பூஜா திருடம்மா திருட. இப்படி மாமியார் மருமக சேர்ந்து திருட அப்படின்னு மல்லேஷனை அடிச்சாங்க. அம்மா நான் திருட இல்லம்மா, நான் மல்லேஷன் அப்படின்னு லைட்ட போட்டாங்க. டே மல்லி, நீயாடா? நீ எதுக்காகடா திருட மாதிரி வந்த? அம்மா அது அது பூஜாவுக்காகவா? ஆமாம்மா. காலை ஒடிச்சிருவேன், போடா இங்கிருந்து. மல்லேஷம் எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். இப்படி கொஞ்ச நாள் போச்சு. அம்மா இன்னையில இருந்து ஆடி மாசம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என் பொண்டாட்டி கிட்ட பேசுறதுக்கு பழகுறதுக்கு யாராலையும் தடுக்க முடியாது. இப்படி மல்லேஷம் கத்திக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு பூஜாரி வந்தாரு. வாங்க ஐயா, வந்து உக்காருங்க. சொல்லுங்கம்மா. கங்கம்மா, எதனால என்ன கூப்பிட்டீங்க? எனக்கு என்ன வேலை இருக்கு? இதுல என்னோட மருமகளோட ஜாதகம் இருக்கு. இவங்களோட சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல நேரம் குறிச்சு கொடுங்க. ஐயோ என்னம்மா, இது உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்குல இருந்து ஆடி மாசம் ஆரம்பிக்குது. இன்னையில இருந்து உங்க மருமக ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கவே கூடாது. அந்த வார்த்தைய கேட்ட உடனே மல்லேஷம் நெஞ்சு வெடிச்சிருச்சு. ஐயோ என்னங்க ஐயா இப்படி சொல்றீங்க? இன்னையோட ஆடி மாசம் முடியுது. இத்தனை நாளா நானும் என் பொண்டாட்டியும் பிரிஞ்சுதா இருந்தோம். அப்படியா? ஆடி மாசம் ஆரம்பிச்சிருச்சுன்னு உங்களுக்கு யாரு சொன்னது? கங்கம்மா பூஜாரிக்கு தன்னோட கையில இருந்த புக்க கொடுத்தாங்க. ஐயா, இந்த புக்க பார்த்து நான் தான் ஐயா சொன்னேன்.
அம்மா இது இந்த வருஷத்துதே கிடையாது, போன வருஷத்துது. இன்னையில இருந்து நீங்க 2 பேரும் பிரிஞ்சுதான் இருக்கணும். இப்படி புரோகிதரு சொன்ன உடனே மல்லேஷம் மறுபடியும் தன்னோட மாமா வீட்டுக்கு கிளம்பி போனான். அப்பாவான மோகன் கோயிலுக்கு வந்தான். சாமிய கையெடுத்து கும்பிட்டான். கடவுளே, என்னோட குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்ப்பா அப்படி வேண்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது கோயில்ல ஒரு பக்கத்துல அவனோட பெரிய பையனான அரவிந்த் உக்காந்துருந்தான். என்ன, இந்த பெரிய பையன் வேலைக்கு போவாம இங்க வந்து உக்காந்துருக்கான், என்ன விஷயம்? அப்படி யோசிச்சு அரவிந்த் கிட்ட வந்தான். அரவிந்த் ஏதோ யோசிச்சுக்கிட்டு தன்னோட அப்பா வந்ததை கூட அவன் கவனிக்கவே இல்ல. அப்பா, அரவிந்த். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அரவிந்த் அப்பாவை பார்த்து உடனே எந்திரிச்சு நின்னான். நீங்க எப்பப்பா வந்தீங்க? நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன்பா வேலைக்கு போவாம இங்க வந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்க? தம்பி சேகர் வரேன்னு சொன்னாம்பா. அப்படி சொன்ன உடனே மோகன் கொஞ்சம் ஆச்சரியமா, சேகர் இங்க வரேன்னு சொன்னானா? ஏன்பா, என்னப்பா நடந்துச்சு? எனக்கு கூட தெரியலப்பா, என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னான். வீட்ல பேசலான்னு நான் சொன்னேன். அதுக்கு அவன் வீட்ல பேசினா சரியாவாது, நான் கோயிலுக்கு வரேன், நீ கோயில்லயே இரு அப்படின்னு சொன்னான். அதனால தான்ப்பா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். தம்பி எந்த விஷயத்த பத்தி பேசுவான்னு நீ யோசிச்சியாப்பா? 2 மருமகங்களை அம்மா பாக்குற விதத்தை பத்தி தான்ப்பா பேசணும்னு நினைக்கிறேன். ஆமாம் பெரியவனே, நான் கூட உங்க அம்மா பண்றத பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். பெரிய மருமகளான ஆமனிய வேலைக்காரி மாதிரி பாத்துக்கிட்டு சின்ன மருமகளான ஸ்ரீவள்ளிய மகாராணி மாதிரி பாத்துக்கிறா. எனக்கு கூட இது கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆனா உங்க அம்மா கிட்ட வேண்டான்னு சொன்னா உங்க அம்மா கேட்க மாட்டேங்கிறா. அம்மா பேச்சுக்கு எதிர் பேச்சு பேச முடியாம ஆமனிக்கு தலைக்கு காலுக்கு தைலத்தை தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருக்கேன்பா. பெரிய மருமக ஆமனிய பார்த்தா எனக்கு கூட ரொம்பவே கஷ்டமா இருக்குப்பா. ஆனா என்னதான் செய்யறது? உங்க அம்மா ஏன் தான் இப்படி பண்றான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா. அதே நேரத்துல ஆமனி அவளோட புகுந்த வீட்டுக்கு போய் அவளோட அப்பாவான கோபாலங்கிட்ட டிகிரி சர்டிபிகேட்டுங்களை காட்டி இப்படி சொன்னான். இந்த டிகிரி சர்டிபிகேட்டு எனக்கு தேவை இருக்காதுன்னு தான்ப்பா நான் யோசிச்சேன். ஆனா இப்ப இத கொண்டு போய் எங்க அத்தை கிட்ட கொடுக்கறேன். எதுக்காகம்மா? உங்க அத்தை இத பாக்கணும்னு சொன்னாங்களா? ஆமாம்பா, எனக்கு இப்ப இதோட தேவை ரொம்பவே முக்கியம். நான் இத கொண்டு போய் எங்க அத்தை கிட்ட காட்டி நான் கூட வேலைக்கு போறேன்னு தைரியமா அவங்க கிட்ட சொல்றேன்பா. அது இல்லம்மா, கல்யாணம் செஞ்சு வைக்கும்போது நீ படிக்கவே இல்லைன்னு தான் அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு தான்ப்பா வீட்டுக்கு வந்தவங்க முன்னாடி எங்க அத்தை என்ன வேலைக்காரி மாதிரி நடத்துறாங்க, ஆனா சின்ன மருமகளை மகாராணி மாதிரி நடத்துறாங்க. ஆமா, நீ வீட்டை பாத்துக்கிட்டா ஸ்ரீவள்ளி வேலைக்கு போய் குடும்பத்தை பாத்துக்கிறான்னு சொல்லலாம் இல்லப்பா? சொல்லலாம், ஆனா உங்க அத்தைக்கு நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு பெரிய மனசு இல்லம்மா. அதுக்கு தான்ப்பா நான் கூட இந்த முடிவுக்கு வந்தேன். அத்தை பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசக்கூடாதும்மா. உங்க அத்தைக்குள்ள நீ உங்க அம்மாவை பாக்கணும்னு நான் உனக்கு சொல்லியிருக்கேன் தானே? அப்பா, எங்க அத்தைக்குள்ள எங்க அம்மாவை பாக்கணும்னு எனக்கு சொல்ற மாதிரி எங்க அத்தைக்கும் மருமகக்குள்ள மகளை பாக்கணும்னு நீங்க சொல்லணும் இல்லப்பா? அந்த மாதிரி உரிமை பெத்த பசங்களை பெத்தவங்களுக்கு இல்லையேம்மா, என்ன பண்றது? ஆனா அந்த வீட்டு மூத்த மருமகளா எனக்கு இருக்குப்பா. அதுக்காக இல்லடா, மாமியார்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு மருமகன் கூட சண்டை போட்டுக்கிட்டு நீ வீட்டுக்கு வந்து இருக்க கூடாதுன்னு தாமா சொல்றேன். அப்பா ஆமனி அப்பாவோட வார்த்தையை கேட்டு அழுந்துகிட்டே, அப்பா நான் உங்க முன்னாடி இந்த நிலைமையில வந்து நிக்கிறேன்னா நான் அந்த வீட்ல எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கப்பா. அப்படி சொன்ன உடனே கோபாலம் எதுவுமே பேசாம அவனும் கண்ணீரை விட்டான். ஆமனி அவளோட சர்டிபிகேட்டை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனா. அதே நேரத்துல ஷேகர் அரவிந்த பார்க்க கோயிலுக்கு வந்தான். அப்பா, இந்த நேரத்துல நீங்க இங்க இருக்கிறது கூட ரொம்ப நல்லதுதான். சொல்லு தம்பி, எந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கு வர சொன்ன? அண்ணிய ஸ்ரீவள்ளிய அம்மா வேற வேற மாதிரி பாக்குறாங்கல்ல, அத பத்தி பேசதான் வர சொன்னேன். நம்ம என்னதான் முடிவெடுத்தாலும் அம்மா முன்னாடி எதுவுமே பேச முடியாதுடா. அம்மா பேச்சுக்கு எதிர்பேச்சு பேச முடியாதுல்ல. அதுக்குதான் அண்ணன் நான் தனி கொடுத்தனும் போகலான்னு பாக்குறேன்.
அப்படி சொன்ன உடனே அண்ணன் அரவிந்த் அப்பா மோகன் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. நான் இந்த வேலை செஞ்சாதான் அம்மா அண்ணிய நல்லா பாத்துக்குவாங்க. அப்பா, தம்பி இந்த மாதிரி பேசும்போது நீங்க எதுவுமே பேசாம சும்மா நிக்கிறீங்க? ஆமாப்பா, அவன் சொன்னது கூட எனக்கு சரின்னு தான் தோணுது. அப்படி சொல்லி மோகன் அங்கிருந்து கிளம்பி போனான். தம்பி, அவசரப்படாதடா, எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்கு. இல்ல அண்ணன், இந்த முடிவு என்னோடது இல்ல, இந்த முடிவு ஸ்ரீவள்ளிது. அம்மா அண்ணிய நல்லா பாத்துக்கணும்னு ஸ்ரீவள்ளி கூட ஆசைப்படுறா அண்ணன். வேண்டாண்டா தம்பி, அந்த மாதிரி முடிவு எடுக்காத. அம்மா பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசின மாதிரி ஆயிடும். நீ எதுவுமே யோசிக்காம சும்மா இரு, எல்லாமே நல்லதே நடக்கும். நான் யாரோட பேச்ச கேட்க மாட்டேன்னா. அப்படி சொல்லி சேகர் அங்கிருந்து கிளம்பி போனான். இப்படி சேகர் கூட கோயில்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு போனான். வீட்ல ஸ்ரீவள்ளி ஆபீஸுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தா. மாமியார் அவளுக்கு தோசைய சுகுணாக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தா. பெரிய மருமகளான ஆமனி கிச்சன்ல சுட சுட தோசை ஊத்திக்கிட்டு இருந்தா. சுகுணா கோவத்தோட, ஏமா பெரிய மருமக ஆமனி, இங்க தோசை காலி ஆயிருச்சு, கிச்சன்ல என்ன பண்ற, சீக்கிரமா தோசை கொண்டு வா. அந்த வார்த்தையை கேட்ட உடனே கிச்சன்ல இருந்த ஆமனிக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. ஆனா அதே இடத்துல இருந்த அரவிந்த் பொண்டாட்டிய சமாதானப்படுத்தினா. இன்னும் என்னால முடியாதுங்க, நான் கூட போய் நான் படிச்ச விஷயத்த அத்தைகிட்ட சொல்லி நான் கூட நாளையில இருந்து ஏதான ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு போறேன். அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். கொஞ்ச நேரம் சமாதானமா இரு ஆமினி, தம்பி என்ன சொன்னான்னு நான் உனக்கு சொன்னதானே. நீங்க என்ன சொன்னாலும் உங்க தம்பி அந்த வார்த்தையை கேட்டுட்டு பெட்ரூம்ல இருந்து இன்னும் வெளியே வரல. கொஞ்ச நேரம் அமைதியா இரு ஆமினி. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அத்தை மறுபடியும் ஹால்ல இருந்து கத்துனாங்க. ஆமனி கோவத்தோட கையில கரண்டி எடுத்துக்கிட்டு ஹாலுக்கு வந்தா. அதே நேரத்துல அங்க வந்த சேகர், அம்மா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சின்ன மருமக ஆபீஸுக்கு கிளம்புறாப்பா, கொஞ்ச நேரம் இரு, அவ போனதுக்கு அப்புறம் பேசலாம். அவ இருக்கும்போதே நான் இந்த விஷயத்த பேசியே ஆவணும். அப்பா, அண்ணா, எங்க இருக்கீங்க? 2 பேரும் சீக்கிரமா ஹாலுக்கு வாங்க, எல்லாரும் முன்னாடி வச்சே பேசலாம். அப்படி சொன்ன உடனே அரவிந்த் மோகன் ஹாலுக்கு வந்தாங்க. அம்மா, நான் தனி கொடுத்தனும் போக போறேன். அந்த வார்த்தையை கேட்ட சுகுணா கையில இருந்த தட்டை கீழே விட்டுட்டா. தட்டு கீழே விழுந்ததால தட்டோட சவுண்டு அதிகமா கேட்டுச்சு. ஏண்டா சின்னவனே, நீயும் உன் பொண்டாட்டியும் தனி கொடுத்தனும் போறீங்களா? ஏண்டா? எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் உங்க கூட ஒன்னா இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்ல. எங்க மேல யாருக்குமே பாசம் இல்ல. நாங்க குடுக்கற காசு மேலதான் எல்லாருக்குமே பாசம். என்ன பேச்சு பேசிட்டப்பா? எனக்கு உங்க மேல பாசம் இல்லையா? நீங்க குடுக்கற பணத்து மேலதான் பாசமா? இத்தனை நாள் இந்த வார்த்தை வரக்கூடாதுன்னு தான் பார்த்தேன். ஆனா வந்துருச்சு. இந்த வார்த்தை வர்றதுக்கு நான் தான் முக்கியமான காரணம். ஆமாமா, அண்ணிய வேலைக்காரி மாதிரி பாக்குறீங்க, ஸ்ரீவள்ளிய மகாராணி மாதிரி பாத்துக்கிறீங்க. அதுக்கு காரணம் ஸ்ரீவள்ளி வேலைக்கு போறா, ஆனா அண்ணி வீட்லயே இருக்காங்க. இல்லடா, டிகிரி படிச்சிருக்கிற ஆமனிய வீட்ல சமையல் வேலைக்கு வச்சுக்கிட்டு சாஃப்ட்வேர் வேலைக்கு போற ஸ்ரீவள்ளிய வேலைக்கு அனுப்புறேனா அதுக்கு பணம் காரணம் இல்ல. இப்படி தன்னோட வார்த்தைக்கே எதிர்பார்க்கிற எல்லாரையும் பார்த்து, வீட்ல இருக்கிற மருமகங்கள நான் போனதுக்கு அப்புறம் என்னோட இடத்துல இருந்து இந்த வீட்டை பாத்துக்கிறதுக்காக தான் ஆமனிக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்க. ஆமனி படிச்சிருக்கான்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சாலும் அத அவ முன்னாடி காட்டிக்காம நான் இப்படி நடந்துக்கிறேன். அப்படி சொன்ன உடனே ஆமனி கண்ணீரை விட்டுக்கிட்டு அத்தை கிட்ட வந்து, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, நான் உங்களை தப்பாதான் புரிஞ்சுக்கிட்டேன். இங்கே பாருமா மருமகளே, நீ ஒண்ணு இந்த வீட்டு வேலைக்காரி இல்ல. நான் போனதுக்கு அப்புறம் என்னோட இடத்த நிறைக்க போறவ. அதனால எப்பவுமே வேலைக்காரின்னு நினைக்காதம்மா. என்ன கூட மன்னிச்சிடுங்கம்மா. ஆமனிக்கு சம்பாதிக்கவும் தெரியும், குடும்பத்தை எப்படி பாத்துக்கணும்னு தெரியும். ஆனா ஸ்ரீவள்ளிக்கு சம்பாதிக்க மட்டும்தான் தெரியும், குடும்பத்தை எப்படி பாத்துக்கணும்னு தெரியாது. ஏன்னா அவ சின்ன வயசுல இருந்தே ஹாஸ்டல்ல வளர்ந்தா. காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்டா. அவளுக்கு அம்மா பாசத்தை நான் குடுக்கறேன். என்கிட்ட இருந்து அவளுக்கு அம்மா பாசம் கிடைக்கணும்னு தான் நான் அவளை நல்லா பாத்துக்கிறேன். ஆமா அக்கா, அத்தை சொல்றது உண்மைதான். வீட்டை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி அம்மா பாசம் கூட எனக்கு தெரியாது. நான் ஒரு அனாதை. அது தெரிஞ்சு அத்தை என்ன பாத்துக்கும் போது எங்க அம்மா கூட இப்படிதான் இருப்பாங்கன்னு நான் யோசிப்பேன். அத்தை எனக்கு அம்மானா நீங்க என் கூட பிறந்த அக்காக்கா. அந்த வார்த்தையை கேட்ட உடனே எல்லாரும் கண்ணீர் விட்டாங்க. சுகுணா,
ஒரு அத்தையா நீ இந்த வீட்ல ஜெயிச்சிட்ட, அதே மாதிரி உன்னோட பாசத்தை காட்டி அம்மாவா ஜெயிச்சிட்ட. இதுக்கப்புறம் யாரோட மனசுலயும் எந்த கஷ்டமும் இருக்காது. ஒரு அம்மாவா அத்தையா இந்த குடும்பத்தை சரியா நடத்தி கொண்டு போறது என்னோட கையில தானங்க இருக்கு. அததாங்க நானும் செஞ்சேன். நான் மன்னிப்பு கேட்கணும்னா அது என்னோட பெரிய மருமகளான ஆமணி கிட்ட தான் கேட்கணும். அப்படி சொல்லாதீங்க அத்தை. இதுக்கப்புறம் இந்த வீட்டை எப்படி நடத்தணும்னு நான் பாத்துக்கிறேன். ஸ்ரீவள்ளிய கூட எப்படி பாத்துக்கணுமோ அதையும் நானே பாத்துக்கிறேன். இப்படி அன்னையில இருந்து ஆமணி சந்தோஷமா வீட்டு வேலைய செய்ய ஆரம்பிச்சா. இப்படி எல்லாருமே சந்தோஷமா கூட்டு குடும்பமா வாழ்ந்தாங்க.